சென்னை குன்றத்தூரில் எலி மருந்து வைக்கப்பட்டதில் அது ஏசி மூலமாக பரவி தூங்கிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகப்படியான எலி மருந்து வைக்கப்பட்டதால் அது ஏசி மூலமாக பரவியிருப்பதாகவும் தடயவியல் நிபுணர்கள் தற்போது கண்டறிந்திருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக தடயவியல் நிபுணர்கள் அவ்விடத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தற்போது இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தி. குன்றத்தூரைச் சேர்ந்த கிரிதரன், பவித்ரா தம்பதி தங்களுடைய 2 குழந்தைகளுடன் வீட்டில் தூங்கிய போது குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. ஏசி அறையில் எல்லை தொலைக்காக வைக்கப்பட்ட மாத்திரையில் இருந்து ரசாயனம் பரவியதால் இந்த மூச்சு திணறல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் 2 குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் பரத் இணைகிறார். பரத், தடயவியல் நிபுணர்கள் அவ்விடத்திற்கு வந்து ஆய்வை மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது என்ன விவரம் தெரிய வந்திருக்கிறது? தற்போது இந்த தடயவியல் துணை இயக்குனர் ஜெயந்தி அவருடன் வந்த காவல்துறையினர் ஆய்வு செய்து முடித்திருக்கிறார்கள். அதில் இந்த வீட்டில் அது அளவுக்கு அதிகமாக அந்த பூச்சி மருந்து வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் அந்த வீட்டின் உரிமையாளர், அதாவது கிரிதரன், அவர் வீட்டில் எலித்தொல்லை மற்றும் பூச்சி தொல்லை காரணமாக தனியார் கம்பெனிக்கு அழைப்பு விடுத்து அதன் மூலம் அந்த வீட்டில் பூச்சி மருந்தால் தெளிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்பு அந்த வீட்டில் இருந்த 4 பேருக்கும் உடல் உபாதை ஏற்பட்டு அதில் 2 சிறுவர்கள், அதாவது 6 வயது சிறுமியும் 1 வயது சிறுவன் என 2 பேர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் அந்த கணவன் மனைவி இருவரும் தனியார் மருத்துவமனையில் தற்போது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவள் உடல்நலத்துடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்பதை கண்டறியதான் தற்போது இந்த தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த ஆய்வின் போது அங்கு இருக்கக்கூடிய அந்த மருந்துகள், அதாவது எந்தெந்த மாதிரியான மருந்துகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது அது குறித்தும் அங்கிருந்த மாதிரிகளும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரிகள் தற்போது சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதன் முடிவில் தான் எந்த மாதிரியான அந்த மருந்துகள் அங்கு வைக்கப்பட்டது, அது வீரியம் அதிகமாக கலக்கப்பட்டிருக்கிறதா போன்றெல்லாம் தெரிய வரும் என கூறப்பட்டிருக்கிறது. இந்த 2, அதாவது சிறுமியும் சிறுவரும் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.